எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட்வொர்க் சென்னை. இந்த வாட்டி என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு இன்ட்ரோ என்னால் முடிஞ்ச வரையும் என்கிட்ட இருக்க டூல்ஸ் வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த இன்ட்ரோ வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் இமேஜஸ்ஸு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்ச் கட்டிங் டிசைன். இந்த ஆர்ச் கட் டிசைன் எதுக்கு வருதுன்னா விண்டோஸ் ஃப்ரேமுக்கு வர இதை வந்து நம்ம எதில் வச்சு ஆர்ச் கட் பண்ண போனால் ஜிக்ஸாக், அதாவது என்ன ஹேண்ட் மிஷின் இருக்குது ஜிக்ஸாக்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பட் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஜிக்ஸாக் மிஷினு, ஸ்மால் சைஸ் டேபிள், பிளேடு, அதுக்கடுத்து வந்து படாக் பீஸ். அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். படாக்கு அது தமிழில் தான் படாக்குன்னுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய செட்டு. அதாவது என்ன ஜிக்ஸாக் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த டேபிளில் சின்னதாக ஒரு டேபிளில் அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதை பற்றின வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் பீஸ் கட் பண்ணிட்டு ஆர்ச் சைஸை வந்து மார்க் பண்ண எல்லா பீஸும் மார்க் பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டார்டிங் அதாவது என்ன கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கட் பண்ண முடித்த உடனே பார்த்திங்கன்னா 2-3 நேரத்தில் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வர சாய்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னா அது அறம் ஒன்று இருக்கும், வுட்டுக்குன்னு தனி அறம் இருக்கும். அந்த அறத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா தேய்ச்சி நல்லா ஒரு மட்டமாக குவாலிட்டியாக வர மாதிரி. ஏன்னா 2-3 நான் கட்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் 2-3 இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிங்கன்னா அந்த அரை வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கு வந்து மூலம் மட்டும் கரெக்டாக பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா வாசக்கால் டிசைனை பற்றி போட்டு, அதாவது என்ன டைனிங் டேபிள் எப்படி செய்யறதுன்னு ஒரு 6 எபிசோடு மாரி ஒரு பெரிய லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதே பாருங்கள். ஆனால் எந்த வீடியோமே ரொம்ப லென்த்தியெல்லாம் இருக்காது. மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ், அது அதுக்கு மேலே திரும்ப மாட்டேன். நீங்கள் உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா பெல் கட்டிங், முக்கால்வாசி சேனலில் பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் டிசைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெல் கட்டிங் வந்து ஒரே பெல் கட்டிங் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னா அது டிஃப்ரெண்ட் ப்ளைவுட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு பிளேடும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். ஒரு சேம் சைஸ் பிளேவுட் அடுத்த இது போட்ட மாட்டேன். பட் அதோட மைக்கை வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா பெல் கட்டிங் டிசைன் வந்து நிறையா. அதேமாதிரி வந்து பியூசியில் எப்படி பெல் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். இந்தமாரி ஏகப்பட்ட வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். முக்கியமான வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். உட்காந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் பார்ப்போம். வந்து ஆர்ச் கட்டிங்கு. இந்த ஆர்ச் கட்டிங்கில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் 2-3 இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணால் அடுத்து என்ன பண்ண போனால் அரை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தேய்ச்சி ஒரு சமமான அளவு கொண்டு வந்திருப்பேன். அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் அதுதான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த டூலை பற்றி நான் காட்டுற பாருங்க. இது பேர் தான் அறம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது பேர் முள்ள அரணுவாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறேன்னா நான் கட் பண்ண டிசைனில் வந்து ஆர்ச் கட்டிங் டிசைனில் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கோ பார்த்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணேன்னா மூலமட்டை வச்சு மூலமட்டை செக் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நல்லா அதை தேய்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இடத்துல வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், அது வந்து சமமாகும். அது ஆகிட்டோன்னே என்ன பண்ணோன்னா நம்ம மூலமட்டை வச்சு செக் பண்ணி ஓகே இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டட்னா அவ்வளோதான். நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா காடி அப்படின்லாம் வந்து தனியாக டிசைன் போடணும். அதை பற்றின வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ அதுதான் போட போகிறேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக என்ன சொல்லியிருக்கேன்னா ஆர்ச் கட்டிங் டிசைனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து என்னால் முடிஞ்ச வரை பெஸ்ட் குவாலிட்டி அந்த வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து மொபைல் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் இருக்காது, ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி தான் வீடியோ இருக்கும். பாருங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவு வந்து சப்ஸ்கிரைபும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய்.